ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம குரூப்பிசம் பற்றி பேசலாம் கைஸ். இப்போ வந்து 2 குரூப்பிசம் கண்டிப்பாக ஃபார்ம் ஆயிருக்கு. பாய்ஸ்லேயும் சரி கேர்ள்ஸ்லேயும் சரி நம்ம அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் ஷார்ட்ஸும் போடுறோம். ஸோ அதை பிடிச்சிருந்தா அதையும் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ வந்து எபிசோட்குள்ளே இல்லை, இது வந்து ஸ்பெஷல் வீடியோ. ஸோ நம்ம என்ன பேசணுமோ அதை பேசலாம். குரூப்பிசம்னு சொல்கிற பட்சத்தை நான் ஆல்ரெடி பாய்ஸ் குரூப்பிசம்னு கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸ்லலாம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இப்போ அதில் வந்து கொஞ்சம் அந்த குரூப்பிசம்குள்ளேயே ஃபேட்மேன்ஸ் ரவி சார் ஒரு வாட்டி சொல்வார், கேர்ள்ஸ் 9 இருந்தாலும் அது 3 டிவைட் இருக்குது அப்படின்னும் போது, அங்கே வந்து பாய்ஸ் நான் வந்து ஷார்ட்ஸில் பேசும்போது 2 இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பேன். தீபக், முத்து, விஷால், சத்யான். இப்போ டோட்டலாகவே தீபக் லீடர்ஷிப் அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. தீபக், முத்து, அருண், விஷால், அப்புறம் சத்யா, இந்த 5 பேர் சேர்ந்துருக்காங்க. ஜெஃப்ரி தேவைப்பட்டால் அங்கே இருப்பார், இல்லைனா வெளில வந்துடுவார். ரஞ்சித் சார் கழுவுற மீனில் நழுவுற மீனாக விளையாடுவார். சிவகுமார் சார் இன்னும் எந்த சைடும் ஸ்டாண்ட் எடுக்கலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் கேமை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் அவர் தனியாக தெரியவாருன்னு நினைக்கிறேன். ரயான் வந்து கேர்ள்ஸ் டீமில் இருக்கிறதுனால பெருசாக போன வாரம் தெரியல. இப்போ பாய்ஸ் டீமுக்கு இந்த வாரம் போனால் அவரோட ப்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த குரூப்பிசம் ஃபார்ம் ஆனது பார்த்திங்கன்னா தீபக் தலைமையில் ஒன்றும் உருவாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல முத்துவும் விஷாலும் ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் உள்ளுக்கு கான்ட்ரவர்சி போனாலும் தீபக் தலைமையில் முத்துவும் வச்சு விஷாலையும் வச்சு தீபக் அந்த கேம் ஆடுறாரு. பின்னாடி அருணும் சத்யா ஜால்ரா போடுறாங்க. அவ்வளோதான். ஸோ 5 பேர் குரூப்பிசம் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, கேர்ள்ஸ் டீமுக்கு வரும். கேர்ள்ஸ் டீமில் ஆல்ரெடி அன்ஷிதா, சுனிதாலாம் குரூப்பிசம் அப்படிலாம் ஒரு டாக் போகிற பட்சத்தில் அப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும்தான் இருந்தது. பட்டும் படாமல் அந்த என்எஃப்பி அந்த ஃப்ரீ பாஸ்ன்னு வரும்போது மட்டும் ஒரு சில விஷயங்கள் போச்சு. பட் ஆனால் இப்போ சுனிதா வெளில போனதுக்கப்புறம் அன்ஷிதாக்கு அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிற இன்செக்யூரிட்டியில் தான் அவங்க பாய்ஸ் டீமுக்கு போனாங்க. அவங்களால கேர்ள்ஸ் டீமில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பாய்ஸ் டீமில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோடில் அன்ஷிதாவே சொல்லியிருக்காங்க. அப்போ சேது சாரே அதை அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போ நல்லா பாய்ஸ் டீம் பார்த்துக்கிட்டாங்கன்னா இத்தனி வாரம் அந்த அங்கே வந்து போன கேர்ள்ஸுக்கு கிடைக்காத ஒரு அட்வான்டேஜோ ஒரு ஃபேவரட்டிசமோ அன்ஷிதாவுக்கு கிடச்சிருக்கு. இது நம்ம வந்து ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம். அன்ஷிதா வந்து பாய்ஸ் டீமுக்கு பிடிக்குமா அப்படின்னு. பாய்ஸ் டீமே இதை சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ் டீமில் எங்களுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு வரும்போது அன்ஷிதாவும் பவித்ராவும் அதில் வருவாங்க அப்படின்னு இதை தீபக், முத்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பாய்ஸ் டீம் ஃபுல்லாக அன்ஷிதா கிட்ட சாரி கேட்டு அன்றைக்கி சாப்பிட வச்சாங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் கேர்ள்ஸ் டீமில் இருக்கிற மற்றவங்களெல்லாம் பாய்ஸ் டீமுக்கு பிடிக்காதான்னா மற்றவங்களாம் கொஸ்டின் பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பாய்ஸ் டீமுக்கு பிடிக்காது. இது ஆப்வியஸாக சொசைட்டியில் இருக்க ஒரு விஷயந்தான். கேள்வி கேட்குற எந்த பொண்ணையும் அவ்வளோ சீக்கிரம் எல்லா பாய்ஸ்க்கும் பிடிக்காது. ஓகேங்களா? அவங்க ஸ்ட்ராங்காக அவங்களுக்கான ஸ்டாண்டை எடுத்தால் அதை கூட பாய்ஸால், அதாவது ஈகோயிசம் ஃபாலோ பண்ணுற பாய்ஸால் அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ நான் தீபக் நார்சிஸ்டான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். அங்கே தீபக் மட்டும்தான் நார்சிஸ்டா அப்படின்னும் போது மேல் சாவனிசம் வெஸ் ஃபெமினிசம் அப்படி தான் இந்த சீசன் போகுது. ஒரு டாஸ்க் வைஸோ இல்லைனா ஸ்ட்ராட்டஜி வைஸோ ஏதோ ஒரு இடத்துல ஃபுட்டு வைஸ் கூட வச்சுக்கோங்களேன். அருண் வந்து ஜாக்லினுக்கு வந்து பார்ஷாலிட்டி காமிச்சார் 2 சப்பாத்தியில். ஆனால் அதே அன்ஷிதான்னு வரும்போது ஹோல் பாய்ஸ் டீமும் போய் சாரி கேட்டு அதை சரி பண்ணாங்க. அதாவது முத்து சாப்பிட்ட சாப்பாடை தான் கொடுத்தாருன்னாலுமே இன்றைக்கி சேது சார் கூட அதுக்கு சப்பக்கட்டு கட்டினார். என்ன கட்டினாரு? முத்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து அது தெரிஞ்சுட்டு அன்ஷிதா ஃபீல் பண்ணுவாங்களோ எச்ச சாப்பாடு அப்படிங்கிற மாதிரின்றதுனால அதை சமாளித்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அழகாக அதை கொண்டு போனார். ஓகே சேது சார், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது. பாய்ஸ் டீமுக்கு இந்த வாரம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது சப்போர்ட் பண்ணீங்க, ஓகே தான். ஆனால் அதுக்குன்னு வந்து பாய்ஸ் டீம் எதுவுமே பண்ணலையா? நீங்கள் ஏன் அதை கேட்கவே இல்லை அப்படின்றது என்னோடய கொஸ்டினாக இருக்குது. ஒன்று சரி, ஓகே. இப்போ இந்த சைட் குரூப்பிசம்னு நான் சொல்கிற பட்சம் நம்ம அதுக்கப்புறம் வரும் அந்த டாபிக்லாம். சேது சார் இந்த வீக்கெண்ட் எபிசோடெலாம் நம்ம அப்புறம் வரும். இப்போ குரூப்பிசம் பேசுகிற பட்சத்தில் இந்த சைட் நான் வந்து சுனிதா வந்து வெளில போனதுக்கப்புறம் அங்கே அன்ஷிதா வந்து கம்ஃபர்டபுள் எல்லாம் பாய்ஸ் டீம் போனாங்க. ஓகே. அப்போ கேர்ள்ஸ் டீம் எப்படி இருந்ததுன்னா அங்கே சுனிதா கூடவும் அன்ஷிதா கூடவும் ஒட்டிகிட்டு இருந்த ஆனந்திக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இங்கே அங்கேன்னு ஒரு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வாரம் ஃபுல்லாக. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். திடீர்னு பாய்ஸ் டீம் கூட உட்காந்து முத்து, விஷால் கூட தீபக் கூட பேசுவாங்க. அப்புறம் வந்து தர்ஷிகா பவித்ராவும் நடுவில் கொஞ்ச நாள் சரியாக பேசிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். இல்லைனா தர்ஷிகா பவித்ரா கூட ஒட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. தர்ஷிகா பவித்ராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு எது உள்ள அவங்களுக்குள்ளே ஒரு கோல்டு வார் போகிற பட்சத்தில் அன்ஷிதாக்கு எங்கே ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ நடுவில் வந்து சௌந்தர்யா கிட்ட ஸ்டாண்ட் எடுத்தாங்க. நடுவில் வந்து உட்காந்து முத்து கூட உட்காந்து பேசுகிறாங்க, இல்லை தீபக் கூட உட்காந்து பேசுகிறாங்க. அப்படின்னும் போது இப்போ வந்து அங்கே ஸ்ட்ராங்காக அது வந்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. எந்த குரூப்பிசம்லனா தர்ஷிகா, பவித்ரா, ஆனந்தி. ஓகேங்களா? இப்போ அன்ஷிதா அகெயின் பாய்ஸ் குரூப்லேருந்து கேர்ள்ஸ் குரூப்புக்கு வரும்போது இந்த குரூப்பில் ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ இங்கே ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆகிற அந்த கேப்பில் அன்ஷிதா அங்கே போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு, வந்து அவங்களும் இங்கே செட்டில் ஆகிடுவாங்க. சரி, சாச்சனா எடுத்துக்கலாம். சாச்சனா பார்த்தீங்கன்னா ஃபார் ஷோர் வந்து
பாய்ஸ் டீமுக்கு ஃபேவராக தான் கேம் ஆடுறாங்க. அவங்க கேர்ள்ஸ் டீமில் இருந்தாலுமே பாய்ஸ் டீமுக்கு ஃபேவராக தான் கேம் ஆடுறாங்க. அவங்க ரூல்ஸை மீறி அந்த ரைஸ் எடுத்து போட்டது அவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே பாய்ஸ் டீமுக்காச்சும் 4000 கிடச்சிது. அதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்கிறது, கண்டென்ட் கொடுத்தது எல்லாம் ஓகே தான். அவங்க வந்து சாப்பிடாம இருந்தது கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னா சாச்சனா அந்த ரைஸை போடலைன்னாலும் பிக் பாஸ் எதையாச்சும் பண்ணியிருப்பார். ஏன் நேற்று எபிசோடில் கூட பிக் பாஸ் வந்து கேர்ள்ஸ் டீம் சப்பாத்தி சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது ஆப்பிள் கொடுத்து அமிச்சாருல்ல. அப்போ வந்து கேர்ள்ஸ் டீமில் வந்து சுனிதாலாம் இருக்கும்போது சுனிதா ஜாக்லின்லாம் ஒரு வாட்டி கேமராவில் போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் வந்து கேர்ள்ஸ் ப்ரொவிஷன்ஸ்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த கிராசரி டாஸ்க்கு சரியாக பண்ணாமல். அப்போ 2000 வச்சு அவங்க ஃபுல் தள்ளியிருக்காங்க ஃபுல் வாரமும். அப்போ நீங்கள் அதை ஏன் பிக் பாஸ் அதை வந்து நீங்கள் காட்டல 1 hour ஷோவில்? அப்போ வந்து கேமராவில் போய் சுனிதாவும் ஜாக்லின் இத்தனைக்கும் சுனிதாவும் ஜாக்லின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க போய் க்யூட்டாக வந்துட்டு ஏதாச்சும் கொடுங்க பிக் பாஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிக் பாஸ் சாப்பிட்றதுக்குன்னு கேட்கும் போதெல்லாம் அப்போ பாய்ஸ் டீம் வந்து ஒன்றும் கேட்கலையே கேர்ள்ஸ் டீமுக்காக. கேர்ள்ஸ் டீம் அவங்களுக்காக அவங்களே தானே கேட்டாங்க. அப்போ இந்த வாட்டி பாய்ஸ் டீமுக்காக கேர்ள்ஸ் கேட்டாங்கன்னும் போது இவங்களும் கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் டீமில் யார் யார் போய் கேட்டாங்க? தர்ஷிகா, பவித்ரா, ஆனந்தி. கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக நீங்கள் ஒன்று பண்ணீங்க, ஓகேங்களா? அது கேமராவில் வந்துடுச்சு, 1 hourல வந்துடுச்சு. கேமராவில் வர்றதெல்லாம் 1 hourல வருதானா? இல்லை, 24/7 நிறைய வருது. ஆனால் 1 hourல என்ன வரணுமோ அது மட்டும்தான் பிக் பாஸ் விஜய் டிவி காட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் பிக் பாஸும் இது ஒரு சில விஷயங்கள்ல இல்லை, நிறைய விஷயங்களில் இந்த சீசனில் பார்ஷியாலிட்டி தான் காட்டுறாரு. 1 hour ஷோவில் ஜாக்லினுக்கு வந்து வீக்கெண்ட் எபிசோடில் வந்து நடந்ததெல்லாம் ஃபேரே கிடையவே கிடையாது, ஓகேங்களா? நம்ம அதை பற்றி தனியாக பேசுவோம். இப்போ குரூப்பிசம் மட்டும் வருவோம். ஸோ சாச்சனா ரைஸ் எடுத்து போட்டதோ கண்டென்ட் தான். இப்போ வீக்கெண்டில் அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடச்சிருச்சு. ஏன்னா சேது சார் பொண்ணா சாச்சனா அதில் டேடின்னு சொல்லி சாக்லேட் கேட்டோன்னே உடனே டேடி அமுச்சு வச்சுட்டாரான் சாக்லேட். அப்போது அண்ணான்னு சொல்லிட்டு ஜாக்லினோ இல்லைனா மற்றவங்களும் சாருன்னு சொல்லாமல் அவங்கள அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியல சேது சார், உங்கள் மேலே மக்கள் செல்வன்னு எல்லாருக்குமே ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் இப்படி ஃபேவரட்டிசம் காட்டுறது சரியில்லை. ரூல்ஸ் மீறுறது வெறும் அந்த 2 கப்பு ரைஸ்க்காக மட்டும் சாச்சனா ரூல்ஸ் மீறி இருந்து நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் வார்ன் பண்ணி ரூல்ஸ்ன்னு சொல்லியிருந்தா கூட சரி, ஓகே, அது வந்து ஃபுட்டு விஷயம் அப்படின்னு நம்ம விட்டுடலாம். 2 நாள் முன்னாடி ஜெஃப்ரியும் விஷாலும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சௌந்தர்யாவை மார்க் பண்ணி எல்லாம் பண்ணது 1 hourல வரல. அந்த இடத்துல அன்ஷிதா இருக்காங்க, கொஸ்டின் பண்ணலை, இது 1 hourல வரல. ஆனால் சாச்சனா இங்கே கேர்ள்ஸ் டீம்லேருந்து அதை எட்டி பார்த்து அதாவது பாய்ஸ் டீமுக்குள்ளே பண்ணுற எல்லா விஷயங்களும் இங்கேருந்து எட்டி பார்த்து அதை வந்து ரசிச்சிருக்காங்க. ஒரு சில நேரத்தில் அந்த பக்கம் போயே உட்காந்து அங்கே குரூப் கூட உட்காந்துருக்காங்க நைட் டைமில், ரூல்ஸ் மீறி பாய்ஸ் டீம் கூட போய் உட்காந்து, ஓகேங்களா? மேபி அந்த ரைஸ் எடுத்து போட்டுட்டு அங்கே போய் உட்காந்ததா கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த ரூல்ஸ் இல்லையா கேட்டால் டாஸ்க் பண்ணிட்டு போனாங்களாம். அப்போ டாஸ்க் பண்ணிட்டு யார் வேணால் அங்கே போகலாம் இங்கே வரலாமா நைட்டில்? அப்போ அது ரூல்ஸ்ன்னு ஏன் வச்சுருக்கீங்க? அப்போ சாச்சனா வரதுக்காக ஒரு 1 2 3 சொல்லிட்டு உள்ளே வந்துருங்கன்னு பாய்ஸ் சொன்னால் அது ஃபேவரட்டிசம் இல்லையா? நீங்கள் 1 hour ஷோவில் டாஸ்க்குன்னு அவ்வளோ பிடிக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கோ இல்லை உங்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுற பொண்ணுக்கோ நீங்கள் டாஸ்க் வந்து ஒரு அந்த டாஸ்க் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை. ஜஸ்ட் லைக்னா நான் ஜம்ப் பண்ணி அந்த சைடு போயிடுவேன். ஏன்னா அந்த சைடு அண்ணாங்கள்லாம் இருக்காங்க, அப்புறம் ஹோஸ்ட்டும் அப்பாவாக இருக்கார். ஸோ இந்த கேமை நம்ம எப்படி வேணால் ஆடலாம் அப்படின்னு சொல்கிற சாச்சனா வந்து ஃபேராக கேம் ஆடுற மாதிரி எனக்கு தெரில. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஹோஸ்ட்டும் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேவரட்டிசம் காட்டுறாரோ அப்படின்றது ஒன்று தோணுது. ஸோ வந்து இப்போ இந்த குரூப் சாச்சனா வந்து பாய்ஸ் குரூப் ஆடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைட் கேர்ள்ஸ் குரூப்பில் அவங்க இல்லையானா கேர்ள்ஸ் குரூப்பில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா பாய்ஸ் குரூப்புக்கு யார் ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்களோ அந்த கேர்ள்ஸ் குரூப்பில் இருப்பாங்க. அது இந்த வாரம் தர்ஷிகா, ஆனந்தி, அதுக்கப்புறம் பவித்ரா, அன்ஷிதாவும் வந்துடுவாங்க. அப்படின்னும் போது இந்த சைடு இருக்கும்போது இந்த சைடு இருப்பாங்க, அந்த சைடு இருக்கும்போது அந்த சைடு இருப்பாங்க. ஸோ டபுள் சைடும் கேம் ஆடுவாங்க சாச்சனா. இந்த வாரம் ஸ்வாப்பிங் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பிக் பாஸ் கொடுத்ததுனால ஒருவேளை கேர்ள்ஸ் முழிச்சிக்கிட்டு நியாயமாக இந்த கேம் ஆடினாங்கன்னா ஓகே. ஆனால் கேர்ள்ஸ் சைட்லேயே இப்போ நியாயமாக ஒத்துமையாக இருக்கிற மாதிரி இல்லை. பாய்ஸ்க்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறவங்க கேர்ள்ஸ் டீம்லேயும் இருக்காங்க. முக்கியமாக தர்ஷிகா இந்த சைடு வந்து லீடர்ஷிப்பை எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபுல் கண்ட்ரோலே எடுத்துருவாங்களோ கேர்ள்ஸ் டீம்து. ஸோ இந்த சைட்லேருந்து போகிற நாமினேஷன் நியாயமாக அங்கே போகாதோ, அந்த சைட்லேருந்து இங்கே வர வேண்டிய நாமினேஷன் நியாயமாக வராதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸாக இருக்குது. இதை கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு இந்த கேமை ஃபேராக ஆட போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாதி கேர்ள்ஸ் பாய்ஸ் பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஸோ இந்த கேம் வந்து ஒன் சைடாக போக போதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் ஓட்டிங் ப்ராசஸாக அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க மக்களே. ஸோ இந்த கேம் பற்றி எனக்கு இப்போ இருக்கிற விஷயம் 2 சைடுமே குரூப்பிசம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹோஸ்ட்டும் சரியாகவே பண்ணலை. இப்படியே இந்த சீசன் போயிட்டு இருந்தால் மக்களுக்கு வந்து இந்த சீசன் மேலே ஒரு வெறுப்பு தான் வரும். இன்ட்ரெஸ்ட் வரலாங்கிறது கூட வேறு, வெறுப்பு தான் வரும். தேங்க்யூ கைஸ்.